கவிஞர் அவர்களே, காற்றாற்று வெள்ளம் போல எனது பேச்சுக்கள் இருந்தாலும் ஆங்காங்கே தொண்டர்கள் எழுப்புகின்ற கேள்வி துளைகளால் எனது மனது சிறிது காலம் புண்பட்டே உள்ளது என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்று வரை நாம் அதிமுகவை பற்றி கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றோ நிலைமை மாறிவிட்டது. ரொம்ப கஷ்டமாப்பா. பாத்தீங்களா செய்தியை பார்த்தேன். என்னடா இதெல்லாம் அரசியலா இல்ல அழிச்சாட்டியமானே தெரியல, அவ்வளவு கேவலமா இருக்குது. இரு இலக்கங்கள்ல எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டவரு இன்று எடப்பாடி கே பழனிசாமியான அதிமுக கட்சிக்கு குடை விரித்து கொண்டிருக்கிறார். கூட்டணி குடை. ஏன்னா அரசியல் ஆளுமைகள் ஆண்ட இந்த தமிழ் மாநிலத்துல இவ்வளவு கேவலமாலாம் அரசியலை காணணும்னு சொல்லி நம்ம தலையெழுத்து போல இருக்குது. கவிஞர் அவர்களே, அரசியல் என்றால் சாக்கடை தானே, அதில் என்ன கேவலம்? ஆமா, நாரதன் செய்யும், அது ஓகே, அது ஒருவன் இருக்கட்டும். ஆனால் ஆட்சியாளர்கள் அவர்கள் தான். சரியா? என்னவென்ற தகவலை நீங்களே உங்கள் வாயால சொல்லிவிடுங்க. நேற்று வரைக்கும் திரு வைகோ அவர்கள், ஆனா அவரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில தலை கிருகிரு சுத்தி அப்போலோக்கு தான் போகணும். அந்த அளவுக்கு இருக்கு. என்ன காரணம்னா, ஆனா ஒன்னும் அப்போலோவுக்கு நேற்று அப்பா அப்போலோ போயிட்டாரு. நீங்க பாட்டுக்கு ஏதாவது உங்க நன்ன வாங்கி வச்சுட்டாரு. வைகோ நன்னாதான் இருக்கிறார். நீங்க வேற அவர் பூஸ்ட் பண்றதுக்கு போயிருக்காரு, சொல்லியிருக்காரு இல்லையா, தனித்து போட்டிக்கு பூஸ்ட் வேணாமா, அக்கா போயிருக்காரு. இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, திரு வைகோ அவர்கள் சமீப காலமாகவே நாப்பிரழ்ச்சியா என்பது எனக்கு தெரியவில்லை, உட்கட்சியில் இருப்பவர்களையும் குறை சொல்லுகிறார், வருகின்ற ரிப்போர்ட்டர்களையும் தொண்டர்களை வைத்து ஏவி அடிக்க வைக்கிறார். அதற்கு பிரகாரம் ஒரு பேசிவிட்டு நான் பேசவே இல்லை என்று மறுதளிக்கிறார். இது என்னவென்றே தெரியவில்லை. தன் மகனை தூக்கி பிடிப்பதற்காகவா அல்லது வேறு எதுவும் விஷயத்திற்காகவா என்றது புரியவில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு நேற்று இதுல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஜெயலலிதா அவர்களையோ அதிமுகவை பற்றியோ நான் எந்த விதமான தவறான விமர்சனம் வைக்கவில்லை என சொல்லியும் விட்டு விமர்சனம் வைக்கவில்லை என்று பேட்டி வேறுப்போம். இதை தாங்கள் கூறும்போது ஒரு காணொலி என் நினைவுக்கு வருகிறது. என்ன காணொலி என்றால், வைகோ அழுவது போல ஒரு போட்டு பின்னாடி குலுங்கி அழுகிறாரா சிரிக்கிறாரா அப்படின்னு தெரியாது. அதாவது திமுக நல்ல தொடர்பு படுத்தி பாருங்களேன். முதல் பக்கத்துல தினமலர், முதல் பக்கத்துல தனித்து போட்டி, அடுத்து வைகோ இந்த மாதிரி ஒரு பிறகு பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தனித்து தான் போட்டியிடும் போது அப்போ எல்லா கட்சிகளுமே ஓரணியில் சென்று அதிமுகவோட இணைய போகிறது என்பது போல தோன்றுகிறது. அதுதான் ஓரணியில் தமிழகம் அப்படின்றது. ஓரணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைப்பு. ஆமா, என்னன்னு பார்ப்போம். வைகோ அவர்கள் ஓய்வு தேவ வைகோ இல்லையா? நான் சொல்லல, பரவாயில்ல. அந்த மல்லை சக்தி அண்ணனையும் அவர் ஒரு ஒரு உடன்பாடான கருத்து துளைகளால் அவர் காயப்பட்டு விட்டார். இதுதான் மிகப்பெரிய, அதான் சொன்னீங்கல்ல, ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, தொண்டர்கள் தலைவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியில இந்த மாதிரிதான் ஒரு அபத்தமான பேச்சுக்கும் ஒரு இழி சொல்லுக்கும் ஆளாயி வெளியேறணும். தெரிஞ்சுக்கங்க. அதாவது வைகோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி இல்லையா? அப்படி நீங்க சொல்லக்கூடாது. சாதுரியவாதி ஏங்க நீங்க? சந்தர்ப்பவாதி தான் தலைவர். ஏன்னா குடும்ப ஆட்சி வேறொன்று அறுக்க வேண்டும் என்றதுக்காக பிரித்து சென்று கட்சி ஆரம்பித்தவர் இப்ப அதே குடும்பத்தோட 1க்கு 2 முட்டிக்கிட்டு தர்றாங்க. உண்மைதான். குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று புலியாக பாய்ந்தவர் இன்று குள்ளநெறி போல் குனிந்து விட்டு செல்கிறார். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. குள்ளநெறியா? ராஜதந்திரி. நன்றி.